பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்துள்ள மனுவில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு இன்று ஜாமீன் வழங்கிவிடுவார்கள் என்று திமுகவினர்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க முடியாது என்று உத்தரவுகளை பிறப்பித்ததோடு மட்டுமல்ல, இந்த வழக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் 3 வழக்கு செந்தில் பாலாஜி மீது பதியப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக சுமார் 70 கோடி மோசடி செய்தார். இந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு 7 முறை செந்தில் பாலாஜியின் வீடு, அலுவலகங்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் வீட்டில் சோதனைகள் நடத்திய பொழுது பல ஆவணங்களும் முக்கியமான 2 பென்டிரைவர்களும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணையின் அடிப்படையில் அந்த பென்டிரைவரை பற்றியான ஆவணத்தை பற்றியும் செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கிய இலாக்காவான மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக இருந்த பொழுது பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாகவும் இது 2வது வழக்கு. இந்த வழக்கில்தான் மிக முக்கியமான சாட்சிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதில் திமுகவை சார்ந்த மிக முக்கியமான அமைச்சர்களுக்கும் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குமே நேரடியான தொடர்பு இருக்கலாம். மேலும் இவரை ஜாமீனில் வெளியே விட்டால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆதாரங்கள் அனைத்தையும் அளிக்கக்கூடும். ஏற்கனவே முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் எங்கு இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. தற்பொழுது இவருக்கும் ஜாமீன் கொடுத்தால் ஆளும் கட்சியின் அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து ஆவணங்களையும் அளிக்கக்கூடும். ஆகையால் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் வாதாடியுள்ளார். இதற்கு பதிலளித்த செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர், ஓராண்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தான் இருக்கிறார். ஆனால் இன்று வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கான எந்த ஒரு எதிராக ஆவணங்கள் எதுவும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. காலதாமதம் படுத்துவது நியாயமா? குற்றம் உறுதி செய்யப்பட்டுவிட்டால் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் குற்றத்தை ஒப்புக்கொள்வதற்கான ஆதாரமே தற்பொழுது வரை அமலாக்கத்துறையால் காண்பிக்கவில்லை என்றால் எதற்காக இன்று வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறார். இந்த காரணத்திற்காகத்தான் நீதிபதிகள் கடைசியாக 20ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைப்பதாகவும் 20ஆம் தேதி அன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் இருந்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது.